கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழனையை வாழ்த்தி பாட வருகின்றனர் பள்ளி பாடல் குழுவினர். ஸ்கூல் அட்டென்ஷன். தமிழ்தாய் வாழ்த்து. தொடர்ந்து ஜபம் செய்ய வருகிறார் தமிழ்செல்வன் அண்ணா. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அறிவுரைக்கு செவிகொடு, ஞானமுள்ளவனாய் வாழ்வாய். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நல்லுரை கேட்பதை நிறுத்தாதே, நிறுத்தினால் அறிவு தரும் நன்மொழிகளை புறணிக்கிறவன் ஆவாய். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வீரரை விட ஞானம் உள்ளவரே வலிமை மிக்கவர், வலிமை வாழ்ந்தவரை விட அறிவுள்ளவரே மேம்பட்டவர். நன்றி. ஜெபம். அனைவரும் கண்களை மூடவும். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆயுட்காலத்திலே மேலும் ஒரு நாளை கூட்டி கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. இன்றைய நூலக நாளிலே புத்தகங்கள் ஒரு மனப்பான்மையினையும் அவற்றை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் ஒரு எண்ணத்தையும் எங்களுக்குள் வளர்த்தருளும் அப்பா. நாங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொழுத்தும் கூட எங்களுக்கு புரிந்து கற்றுக்கொள்ள உதவிடும் அப்பா. நாங்கள் புத்தகங்களை வாசித்து அறிவை பெருக்கி அவற்றின் மூலம் எங்கள் வாழ்வில் சிறந்திட, எங்கள் வாழ்க்கை சிறந்திட உதவிடும் அப்பா. எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர்கள், இருப்பால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள் என ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் தாரும். அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். எப்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்திடும். இவை யாவையும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஜபம் கூற வருகிறார் காட்சன் ஜூடா. தொடர்ந்து பள்ளி ஜபம் கூற வருகிறார் நபில். கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதிக்கப்படாமல் தேவினை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையதே. ஆமென். School prayer. So all of you please close your eyes. Almighty and everlasting Father, we praise you and beseech you, dear Father, bless our parents, fellow students, dear teachers, and all those in the helm of authority, that they may always do what is right. Enable us, O Lord, to change the idol of our school and to give you glory in all our thoughts, words, and deeds. Make us instruments of love, peace, and tranquility, that we may lighten the darkness and to lead to the kingdom and our talents you have bestowed us with, and to use them in the way you desire us to do. So, in order to glorify your holy name, we ask this in the name of our Redeemer and Lord Jesus Christ. Amen. உலகியல் உண்மையை உரைத்த ஒரு குரல், உலகையே உயர்த்திய உன்னத திருக்குறள். இன்றைய குரலை கூற வருகிறார் ரஞ்சித். வணக்கம். இன்றைய திருக்குறள். கற்க கசடர, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. பொருள்: கற்றவற்றை கசடர கற்க வேண்டும், கற்ற பின் நெறியின் வழி வாழ்தல் வேண்டும். இக்குறளை மீண்டும் என்னோடு இணைந்து சொல்லுங்கள்.
கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நன்றி. அரங்கத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பு சாமரம் வீசி வரவேற்க வாருமாறு எங்கள் சமூக அறிவியல் ஆசிரியை திருமதி நந்தினி அம்மையாரை மேடைக்கு அழைக்கிறோம். எது என்று கேட்டபோது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என பதிலளித்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றார் நெல்சன் மண்டேலா. 1 கோடி ரூபாய் கிடைத்தால் ஒரு புத்தகம் அமைப்பேன் என்ற இருபால் ஆசிரியர்களையும் அலுவலக பெருமக்களையும் மாணவ மணிகள் அனைவரையும் வருக வருக என விழாக்குழு சார்பாக வரவேற்கின்றோம். பிரான்சிஸ் பேகன் கூறியவாறு, சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், இன்னும் சிலவற்றை மென்று ஜீரணிப்போம். நாமும் தினமும் ஒரு புத்தகம் வாசிப்பதை பழக்கமாக்கிக் கொள்வோம். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். தற்போது சிறப்பாக விருந்தினர் அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ரீடர்ஸ் கிளப் லீடரை வரவேற்கின்றேன். குரல் தமிழின் ஞானக்கடல் வெற்றிகளை கடலாய் குவித்து விழிதிறக்கிய ஆலமரமாய் விளங்குபவர். சிறப்புரையாற்ற நம் பள்ளியின் மூத்த தமிழ் ஆசிரியை முனைவர் டாக்டர் செல்வி மேரி அம்மையார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த உலகத்துல மக்களை ரெண்டு பேராக பிரிக்கிறாங்க. விவேகானந்தர் அமெரிக்காவுல போய் ஒரு உரையை நிகழ்த்துகிறார். தொடக்கமே அவர் எப்படி சொல்றாருன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றார். ஆண்களே பெண்களே என்று ரெண்டு பேராக பிரிக்கிறார். பாரதி அவர் சொல்றாரு, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதி என்றார். ஏழையும் இல்லை அடிமையும் இல்லை அப்படின்னு சொல்றார். அம்மையார் சொல்றாங்க, ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவால் நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிக்குள்ளத்தோர் என்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களை எல்லாம் ஒரு மனிதராகவும், இடாதார் அவங்களெல்லாம் இடிக்குள்ளத்தவர் என்று சாடுகிறார் ஔவையார். குறுந்தொகையில இப்படி ஒரு வரி உண்டு, உங்களுக்கு சுவைக்காக இந்த வரியை சொல்றேன் நான். மேலோர் நினைப்பர் கீழோர் மறப்பர் என்று குறுந்தொகை சொல்லுது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன் பாருங்க. தலைவன், வீட்டினுடைய தலைவன் ஒவ்வொரு இடமா தினம் வேலைக்காக அலைகிறான், கடுமையான வேலைகள் செய்யறான். நிறைய நாள் கடல் கடந்து கூட போய் அவன் தன்னுடைய பொருளுக்காக சம்பாதிக்கிறான். அப்படிப்பட்ட தலைவன் வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் தலைவி என்ன செய்வாளாம், அவனுடைய பாதங்களை அழுத்தி விடுவாளாம். ஐயோ, எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக இவ்வளவு சிரமப்படுதே இந்த பாதம் என்று அந்த பாதத்தை தொட்டு தொட்டு பதம் பார்த்து தொட்டு அழுத்தி விடுவாளாம். அந்த சுகத்திலேயே தலைவன் தூங்கி விடுவானாம். ஒரு காலகட்டம் ஓடிக்கொண்டு தலைவன் மீண்டும் பொருள் வயிர் பிரிவுக்காக பிரிகிறான். பொருளுக்காக சம்பாதிக்கிறதுக்காக பிரிந்து போறான். அப்ப வேண்டியதெல்லாம் எடுத்துக்கொண்டு தலைவனுடைய கால்கள் பரபர ஓடுது. ஆனால் எவ்வளவு தூரம் போனாலும் அவனுடைய கண்கள் மட்டும் திரும்பி திரும்பி தலைவியை பார்த்து கொண்டே இருக்கு. அந்த தலைவனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிது. அப்ப தலைவி நினைக்கிறா, இந்த காலுக்கு நம்ம எவ்வளவு சேவை செஞ்சிருப்போம், எத்தனை நாள் பண்ணிருப்போம், ஒரு நன்றி மனப்பான்மை இந்த காலுக்கு இருக்கா?
ஆனா அந்த கண்களுக்கு என்று நான் எதுவுமே தந்ததில்லையே, ஒரு சின்ன அணிகலன் கூட நான் அணிவித்ததில்லையே. ஆனால் இந்த கண்கள் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்காக, என்னுடைய அன்புக்காக கண்கள் இருந்து கண்ணீர் கூட வழியுது என்று சொல்லிவிட்டு குறுந்தொகை பாடல் முடிக்கிறது. கீழோர் எப்பொழுதுமே கீழானவர்கள் தான், நன்மையை நினைக்க மாட்டார்கள். ஆனால் மேலோர் கட்டாயம் நன்மைகளை நினைத்து பார்ப்பார்கள் என்று அந்த குறுந்தொகை முடியும். அப்ப அந்த குறுந்தொகை மனிதர்களை 2 வகையா பிரிக்குது. ஒண்ணு மேலோர், இன்னொன்னு கீழோர். அன்பு செல்வங்களே, இதே மாதிரி வரிசையில 2 பிரிக்கிறாங்க வள்ளுவர். அவர் சொல்றாரு, தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேய்வன செய்தவர்கள் தான். அவர் ஒரு புதிய சித்தாந்தம் சொல்றார். மனிதர்களை 2 வகையா பிரிக்கிறார். ஒண்ணு தேவர்கள், மனிதர்களிலேயே கடவுளை போல வாழக்கூடிய மனிதர்கள். கயவர்கள், தீயவர்கள், கெட்டதுதான் செய்வாங்க. இப்படிப்பட்டவங்களை 2 பிரிக்கிறார். பிரிச்சுட்டு சொல்றாரு, தேவர்களும் கயவர்களும் ஒப்பானவர்கள் தான், ஒரே மாதிரியானவங்க தான். ஆனால் அவர்களுடைய செயல்கள் தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்றாரு. செயல்களால தான் அவங்க தீயவர்களாக அல்லது தெய்வங்களாக மாறுறாங்கன்றார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். சுதந்திரம் எல்லாம் அடங்காச்சு, காந்தியடிகள் வழிபாடு செய்யறதுக்காக ஒரு கோவிலுக்குள்ள போறார். அதே கோவிலுக்குள்ள வழிபாடு செய்யறதுக்காக இன்னொரு மனிதனும் ஒரு குழுவோட வரார். காந்தியடிகளும் தன்னுடைய சீடர்களோடு அந்த வழிபாட்டு தலத்துக்கு வராரு. அந்த இன்னொருவனும் அந்த வழிபாட்டு தலத்துக்குள்ள நுழைறான். கண்களை மூடி வணக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கிறார் மகாத்மா காந்தி. திடீர்னு அவருடைய உடல்ல ஒரு துப்பாக்கி குண்டு வெடிக்குது. அங்கேயே அப்படி உடைந்து இறந்து போறாரு. யாரு? காந்தி. அங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு, அதெல்லாம் சொல்லல. ஆனால் அதே வழிபாட்டு தலத்துக்குள்ள நுழைந்த நாதுராம் கோட்சே காந்தியடிகளை சொல்றார், தேவர் அணையர் கயவர். 2 பேருமே மனிதர்கள் தான், 2 பேருமே வழிபாட்டு தலத்துக்கு தான் வந்தாங்க. ஆனால் ஒருவனுடைய சிந்தனை உயர்வாகவும் ஒருவனுடைய சிந்தனை தீயதாகவும் இருந்தது. இந்த சித்தாந்தத்தை நமக்கு வகுத்து கொடுத்து 2 பேரும் இருக்காங்க இந்த உலகத்துல என்று வகுத்து கொடுக்கிறார் வள்ளுவர். இதே வரிசையில நான் 2 பேரை பிரிக்கிறேன். ஒன்று கற்றோர், படிச்சவங்க. இன்னொரு பக்கம் கல்லாதவர்கள். வள்ளுவர் சொல்றாரு, கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதார். உனக்கு 2 கண்ணு இருக்கா? நீ படிச்சவனா இருந்தா உன்னுடைய பார்வை எல்லாமே உயர்ந்ததாக இருக்கும். நீ படிக்கலையா, உன்னுடைய கண்கள் இருக்கிற இடத்துல அது கண்ணு கிடையாது, வெறும் புண்ணுன்ற. சரியா? அப்ப நம்ம கண்ணு, நம்மளுடைய சிந்தனை உயர்வானதாக இருந்தா நமக்கு இருக்கிறது 2 கண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புறநானூற்றுல மூதுரையில ஔவையார் சொல்றாங்க, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கியும் மன்னனும் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற. 2 பேரும் எடுத்துக்கிறாரு ஔவையார் இங்க மூதுரையில. ஒருத்தர் மன்னன், ஒரு நாட்டையே அரசாளுகின்ற மன்னன். இன்னொருத்தர் படிச்சது. இந்த 2 பேரையும் சமமா தூக்கி பாருங்க, துலாக்கோல்ல வச்சு பாருங்க. இவங்க 2 பேர்ல கற்றவன் தான் சிறப்புடையவன் சொல்றாரு ஔவையார். ஏன்னா அந்த மன்னனுக்கு அவனுடைய நாட்டுக்குள்ளதான் பெருமைகள், புகழ், வசதி, வாய்ப்பு எல்லாம். ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம், அவன் போற இடங்கள் எல்லாம் சிறப்பு தான். ஏன்னா அவன் படிச்சவன் சொல்றார். அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்று. இப்ப நம்மள கூட நிறைய பேருக்கு கடன் வாங்கி கூட படிக்கிறோம் இல்லையா? படிங்கன்றது. பிச்சை எடுத்தாவது படிச்சிரு, படிக்காம மட்டும் என்ன செஞ்சிடாத, இருந்துடாத. அதுவும் எப்படி படிக்கணும்? நம்ம பிள்ளை இன்னைக்கு காலையில சொன்னா பாத்தீங்களா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, குற்றமில்லாமல்
பண்ணாமல் சரியா படிங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா கற்றவனுடைய வீடு குடும்ப விளக்கு, கல்லாதவனுடைய வீடு இருண்ட வீடு என்று சொல்கிறார் பாரதிதாசன். படிக்காம இருக்கிறத விட பிறக்காம இருக்கிறது மேல் அப்படின்னு சொல்றாரு கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டோ. அறியாமல் என்பது வெட்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அதை அறிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருப்பது அதை விட வெட்கக்கேடானது என்று சொல்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லின். உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த உலகத்துல உண்டுன்னா அது கல்வி மட்டும்தான் சொல்றாரு நம்ம நெல்சன் மண்டேலா. செருப்பு தைக்கிறவன் எல்லாம் ஆட்சியில உட்கார முடியுமா அப்படின்னு நினைச்ச காலத்திலேயே செருப்பு தைக்கிறவனுடைய மகன் ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்யறாரு? அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக உட்கார. அதே அமெரிக்காவில் கருப்பர்கள் என்றால் இன வேறுபாடு காட்டி தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட அதே இடத்துல கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒரு பையன் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக 2 தடவை போய் உட்கார்றான். யாரது? ஒபாமா. ராமநாதபுரத்துல சாதாரணமா பேப்பர் போடுற பையன். அவனால என்ன முடியும்? வெறும் கனவுகள் கண்டுட்டு செல்போனை பார்த்து அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். இல்லப்பா, என்னால விஞ்ஞானியாகவும் மாற முடியும், முடிந்தால் இந்திய நாட்டின் ஜனாதிபதியாகவும் அமர முடியும் என்று காட்டியவர் தான் யாரு? நம்முடைய செல்ல தாத்தா யாரு? அப்துல் கலாம். தொட்டனை தூரும் மணற்கேணி நமக்கு தெரியும், வள்ளுவர் சொல்றார். இந்த அறிவை நம்ம எங்க பெறலாம்? நூலகத்துல பெறலாம். எப்படி போய் பெறலாம்? நூலகத்துல அப்படி என்ன தப்பா இருக்கு? கதை இருக்கு, கவிதை இருக்கு, கட்டுரைகள் இருக்கு, ஆய்வு நூல்கள் இருக்கு, பேரறிவாளர்கள் எழுதிய எத்தனையோ நூல்கள் இருக்கு, வரலாற்று நூல்கள் இருக்கு, அறிவியல் நூல்கள் இருக்கு, தொழில்நுட்ப நூல்கள் இருக்கு. போட்டி தேர்வுக்கு தயாராகணுமா? அதுக்குரிய நூல்கள் அதுல இருக்கு. வார இதழ்கள், மாத இதழ்கள், களஞ்சியங்கள் என்று எக்கச்சக்கமான செல்வம், பொருட்செல்வம் அந்த நூலகத்துக்குள்ள இருக்கு. அந்த நூலகத்துக்குள்ள நீ போனீங்கன்னா, அதை பயன்படுத்தினா உனக்கே கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு கிடைச்சிடும். கல்வி அப்படிப்பட்ட நூலகம் நம்முடைய பள்ளியிலேயே பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கொட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. கூடத்துல உங்களுக்கு நிறைய நூல்கள் இருக்கு நம்முடைய நூலகத்துக்குள்ள. புரியுதா? அந்த நூலகத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்று வாகை மலர்கள் உங்களுக்கு மாலையாக கிடைக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை இமாலயமாக ஜொலிக்கட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நூலக தினமாக கொண்டாடப்படும் இன்று நூலக தந்தை என்று அழைக்கப்படும் S.R. ரங்கநாதன் ஐயா அவர்களை பற்றியும், நூலகத்தை முறையாக பயன்படுத்திய டாக்டர் B.R. அம்பேத்கர் ஐயா அவர்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். தேசிய நூலக தினம் இந்தியாவில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இது நூலக தந்தை என்று அழைக்கப்படும் S.R. ரங்கநாதன் ஐயா அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. S.R. ரங்கநாதன் ஐயா அவர்கள் நூலக அறிவியலில் பல பங்களிப்புகளை செய்துள்ளார். இவர் கோலன் வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தினார். இது புத்தகங்களை வகைப்படுத்தும் ஒரு சிறந்த முறையாகும். கற்பி புரட்சி செய் ஒன்று சேர், இந்த மந்திரங்களை வார்த்தைகளால் மட்டும் சொல்லாமல் தம்முடைய
வாழ்க்கையில் நிரூபித்து காட்டியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஐயா அவர்கள். இவர் மக்களுக்கு மத்தியில் இருந்த அறியாமையையும் மூட நம்பிக்கையையும் வேறறுக்க வேண்டும் என்று போராடிய ஒரு மாமனிதர். தாழ்த்தப்பட்ட பிரிவினை சார்ந்த பிள்ளைகள் நீர் அருந்தக்கூடாது, மற்ற மாணவர்களுடன் சரிசமமாக ஒரே இருக்கையில் அமரக்கூடாது என்று பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருந்தது. இவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று இவர் எடுத்த ஆயுதம்தான் கல்வி. இவருக்கு கிடைத்த அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இவரது உயர்கல்வியை வெளிநாட்டிற்கு சென்று படித்தார். அங்கு கல்வி கற்கக்கூடாது என்று சொல்லியவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுமாறு தனது படிப்பால் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார். பொருளியல், அரசியல், சட்டம், தத்துவம் போன்ற அனைத்து துறைகளிலும் இவர் வெற்றி வாகை சூடினார். வாள், கத்தி போன்றவற்றால் செய்யும் போராட்டத்தை விட கல்வியால் செய்யும் போராட்டம் மிக சிறந்தது என்று அனைவருக்கும் காட்டினார். தம் வாழ்வில் நூலகத்தை முறையாக பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கும் திறமையை பெற்றவர் B.R. அம்பேத்கர் ஐயா அவர்கள். புதிய இந்தியாவை வடிவமைத்த சிற்பிகளில் முக்கியமான ஒருவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்ததால் பல வாய்ப்புகளை இழக்க நேரிட்டது என்ற கருத்தை தனது மனதில் நிறுத்தி நூலகத்திற்கு சென்று பலவிதமான நூல்களை வாசித்து வெளிநாட்டில் பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றார். தனக்கு மறுக்கப்பட்ட கல்வியை மீண்டும் பெற நூல்கள் பல கற்றார். நாமும் அம்பேத்கர் ஐயாவின் வழி நின்று நமது பள்ளியில் உள்ள நூலகத்திற்கு சென்று பலவிதமான நூல்களை வாசித்து வெற்றி பெற முயற்சி செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி, எதற்காக படிக்க வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். படி, நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கரும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதற்படி நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, தொடங்கையில் வரும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, படி படி படி. நன்றி. திருவடிகளை தொழுது உங்கள் முன்பதாக ஒரு சில மணித்துளிகளை, இந்த மணித்துளிகளில் எனது சிந்தனைகளை, என்னுடைய மலரும் நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். காலையில் சிறு சிறு துளியாய் மழை பெய்து கொண்டிருந்தது. அலைபேசி அந்த கருவியை கையில் 2-3 முறை எடுத்தேன். வாசகர் இந்த குழு அல்லது ரீடர்ஸ் கிளப்பிற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திருமதி நந்தினி ஆசிரியர் அவர்களை அழைத்து காலையில் இந்த கொண்டாட்டத்தை ரத்து செய்து விடலாமா என்ற ஒரு எண்ணம் எனக்குள் வந்தது. ஆனாலும் ஒரு சிறு இறைவேண்டல், கடவுளே, இயற்கையை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையவரே, இன்று காலை இந்த விழா இங்கே நடைபெற வேண்டும், அதற்கும் அருள் வேண்டும் என்று ஒரு சிறு வேண்டல். அந்த வேண்டலை முடித்துவிட்டு என்னுடைய காலை பணிகளை அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தேன். பள்ளிக்கூடம் வந்தவுடன் தேசிய மாணவர் படையின் பொறுப்பாசிரியர் அவர்கள் வந்தார்கள். இதற்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை நான் செய்ய போகிறேன் சார், பள்ளி அரங்கில் வைக்கலாமா அல்லது வெளியே வைப்போமா, சேர் போட வேண்டுமா வேண்டாமா, சிறு சிறு தூரல் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார். நான் சொன்னேன், வெளியவே வைப்போம், சேர் போட வேண்டாம், கடவுள் நமக்காக மழையை நிறுத்தி வைத்திருக்கிறார், ஆகவே இந்த விழாவை இங்கேயே கொண்டாடுவோம். இறைவன் கொடுத்த அந்த அருள் அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கடவுளுடைய அருள் நமக்கு தேவை. ஒரு கிட்டத்தட்ட 32 வருடங்களுக்கு மேலாக இந்த பள்ளியில நான் பணியாற்றிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி ஒரு விழா நடைபெற்றதே கிடையாது. ஆனால் முதல் முறையாக இப்படி ஒரு நிகழ்வு நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சித்தரிப்பார்கள், என் இனத்தின் தலைவன் ராவணன், அவனை பற்றி ஒரு காவியத்தை போல ஒரு குழந்தை எழுதியிருக்கிறார் என்று அந்த புத்தகத்தை வாங்கி நான் படித்தேன். அதைத் தொடர்ந்து கோவி மணிசேகரன் ஐயா அவர்கள் எழுதின அலை ஓசை என்ற ஒரு நாவல்,
இவையெல்லாம் இன்றும் என்னுடைய மனதிலே அப்படியே பசுமை நிறைந்த நினைவுகளாக இருக்கின்றன. புத்தகங்கள் மிக முக்கியமானது. மேலும் மார்ட்டின் லூத்தர் கிங், கருப்பு இன மக்களினுடைய காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய அமெரிக்க தேசத்தில் அடிமைத்தனத்திற்குள் இருந்த கருப்பின மக்கள் விடுதலைக்காக போராடிய அந்த மாவீரன் அவர் எழுதின புத்தகங்கள், அதையெல்லாம் படிக்கின்ற பொழுது அப்படியே ரத்தம் கொதிக்கும், உணர்வு மேலிட்டு எழும். விவேகானந்தர் குறிப்பிடுவது போல எழுமின் விழுமின் குடி சாரும் வரை நெல்லாது என்ன செய்யணும், போராடிக்கிட்டே இருக்கணும், சென்று கொண்டே இருந்து என்பது போல நமக்குள்ளே உணர்வை கொடுக்கும். புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிப்பு தான் சிந்தனையாளனை உருவாக்கும். இன்னைக்கு மொபைல் போன் முனைவர் டாக்டர் அவர்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டார்கள், அதை திறன் பேசி என்றார்கள். அது உன்னுடைய திறன்களை எல்லாம் அளிக்கக்கூடிய சவப்பெட்டி பேசி. அவர் சொன்னது கரெக்ட் தான், திறன் பேசிதான் பல திறன்களுக்கு அது பயன்படுது. ஆனால் என்னை பொறுத்தவரை அது வர்ணிப்பேன் என்றால், நேற்றைய தினம் கூட 10ஆம் வகுப்பு ஏ பிரிவிலும் 10ஆம் வகுப்பு சி பிரிவிலும் நான் சென்ற பொழுது 2-3 பாடவேளைகளிலே நான் இதை குறிப்பிட்டேன். குறிப்பாக 10A கிளாஸ்ல மொபைல் போனை பற்றி குறிப்பிடும் போது சவப்பெட்டி என்றுதான் நான் குறிப்பிட்டேன். 10C நான் அதை குறிப்பிட்டேன். உன் திறன்களை எல்லாம் அழிக்கக்கூடியது, ஆனால் புத்தகமே உன் திறன்களை வளர்க்கக்கூடியது, உன் சிந்தனை வளத்தை பெருக்கக்கூடியது, உன்னுடைய பேச்சு திறனை வளர்க்கக்கூடியது.